புத்தகம் பேசுகிறது சிறப்பு நிகழ்ச்சிக்காக வந்திருக்கின்ற நேயர்களே, இன்று நாம் சிறப்பாக தெரிவு செய்திருக்கிற சிவந்த கவிதை புத்தகம் எதிர்பார்த்த முத்தம். பாவேந்தர் பாரதிதாசன் எதிர்பாராத முத்தம் தந்தவர். இங்கு நம்முடைய அருள்பணியாளர் மணிவளன் எதிர்பார்த்த முத்தத்தை நமக்கு ஒரு பங்களிப்பாக தந்திருக்கிறார். இதற்குள் சிறப்புமிக்க கவிதைகள் இருக்கின்றது. இந்த கவிதைக்கு சொந்தக்காரரான இவர் திருச்சி புனித வளனார் கல்லூரியிலே கிறிஸ்தவ ஆய்வு மையம் CCR என்ற ஒரு அமைப்பை நிறுவிய இயக்குனராக இருந்து கொண்டிருக்கின்றார். சிறப்பான பணியாற்றி கொண்டிருக்கின்றவர். பல்வேறு புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். பல்வேறு ஆய்வு நூல்களை எழுதியிருக்கின்றார். அவரை நாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம். அருள் தந்தை அவர்களே, பல்வேறு புத்தகங்களை நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள். மிகவும் பெருமைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. எவ்வளவோ புத்தகங்கள், அவ்வளவு புத்தகங்களுடைய தனித்தன்மையும் சிறப்பியல்களும் அது உங்களால் தான் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறது. இந்த புத்தகங்களை நீங்கள் சொல்லலாம். இந்த எதிர்பார்த்த முத்தம் பிறந்த கதையும் நீங்கள் சொல்லுங்களேன். மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். உங்களை புத்தகம் பேசுகிறது என்ற நிகழ்ச்சியின் வழியாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் எழுதிய நூல்களில் ஒரு நூல் எதிர்பார்த்த முத்தம். இந்த நூலை பற்றி உங்களிடம் பேச விளைகிறேன். கைவிளை என்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். எதிர்பார்த்த முத்தம் என்ற நூலை உங்களிடம் இன்று பேச இருக்கிறேன். நான் தான் என்ற ஒரு கவிதை புத்தகம் எழுதியிருக்கிறேன். புதிய பெத்லஹேம் குறவஞ்சி என்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறேன். ஊதாரி பிள்ளை விலாசம் என்ற ஒரு நூலும், வேதநாயக சாஸ்திரியாரின் இலக்கிய திறன் என்ற நூலும் எழுதியிருக்கிறேன். இலக்கிய மணிகள், இலக்கிய உணர்வுகள், இலக்கிய சாரல் என்ற 3 கட்டுரை நூல்கள் என்னுடைய கட்டுரை நூல்கள் இருக்கின்றன. ஏழைகளின் சிறிய சகோதரிகள் என்ற ஒரு நூலும், அரிய வினாக்களும் ஆழமான விடைகளும் என்ற மொழிபெயர்ப்பு நூல்களும் நான் எழுதியிருக்கிறேன். மேலும் 14 நூல்கள் நான் பதிப்பித்திருக்கிறேன் என்ற செய்தியை உங்களிடம் சுருக்கமாக சொல்லி, இப்பொழுது இந்த எதிர்பார்த்த முத்தம் என்ற நூலை பற்றி உங்களிடம் பேச விளைகிறேன். பாவேந்தர் பாரதிதாசன் எதிர்பாராத முத்தம் என்ற நூல் எழுதியிருக்கிறார். அந்த நூலானது 2 இளைஞர்களுடைய, அதாவது ஆண் பெண் இளையோருடைய காதல் வாழ்க்கையை பற்றி சொல்வது. தன்னுடைய காதலன், நெருங்கிய உறவினன், அவனை காண வேண்டும் என்ற ஆசையிலே எவ்வளவு காடுகள், மலைகள், கடல்கள் தாண்டி சென்றாலும் எப்படியாவது அவனை காண வேண்டும் என்ற உணர்விலே அந்த இளம்பெண் தன்னுடைய காதலனை தேடி செல்லுகிறாள். ஆனால் அவன் சேர்த்து வைத்திருக்கிற பணத்தை கொள்ளையடிப்பதற்காக ஒரு கூட்டம் காத்திருக்கிறது. கடைசியாக அவனை கண்டுகொள்ளுகிறாள். இவர்கள் 2 பேருடைய உதடுகள் சேர்ந்து அவன் முத்தம் கொடுக்கின்ற வேளையில் மேலிருந்து கத்தி அவன் கழுத்தின் மேல் வருகிறது. இந்த அடிப்படையில் அன்பை பற்றியும் முத்தத்தை பற்றியும் பாவேந்தர் பாரதிதாசன் எதிர்பாராத முத்தம், தன்னுடைய காதலன் கொடுத்த முத்தம் என்பதை பற்றி சொல்லுகிறார். அப்படியானால் எதிர்பார்த்த முத்தம் என்பது என்ன என்பது வினாவாகிறது. முத்தம் என்பது என்ன என்பது ஒரு கேள்வி. பச்சை குழந்தைய தாய் அரவணைத்து முத்தமிடுகிறாள். தன் அன்பை காட்டுவதற்காக சலிக்காது முத்தமிடுகிறாள். அந்த நிலையில் ஒரு குழந்தை பாச உணர்வை கண்டுகொள்ளுகிறது. அம்மானா முத்தம் கொடுப்பாங்க, அப்பா முத்தம் கொடுப்பாங்க, உடன் பிறந்தோர் முத்தம் கொடுப்பாங்க என்று அன்பின் அடையாளமாக, பாசத்தின் அடையாளமாக அந்த முத்தம் இருக்கிறது. இந்த முத்தம் பிற்காலத்தில் நாம் வயது ஏற ஏற இளைஞர்கள் ஆகும் பொழுது அந்த முத்தமானது திசை மாறுகிறது. ஒரு பெண்ணை பார்த்தால் முத்தம் கொடுக்கலாமா, அது உண்மை முத்தமோ அல்லது விலைமகளை நோக்கிய முத்தமோ நமக்கு தெரியாது. அந்த முத்தத்தை யார் கொடுக்கிறார், எப்பொழுது கொடுக்கிறார் என்பதெல்லாம் சர்ச்சைக்குரிய, கேள்விக்குரிய வினாக்கள். ஆனால் ஒருவர் முத்தத்தை எதிர்பார்த்திருந்தாரா என்று சொல்லும் பொழுது அதை பற்றித்தான் இங்கு சொல்ல வந்தேன். ஒரு கதை குறிப்பாக நான் ஒரு கதையாகவே இந்த நூலிலே எழுதியிருக்கிறேன். இதில்
முத்தம்மாள் என்ற ஒரு பெண். அவள் தன்னுடைய தாய் குடும்பத்தில் வளர்ந்து வருகிறாள். அம்மாட்ட முத்தம்னா என்னம்மா என்று கேட்கிறாள். அம்மா பாசத்தை பொழிகின்ற அடையாளமே முத்தம் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட முத்தத்தை பற்றி சொல்லும் பொழுது, ஒரு நாள் அவள் வயது வந்த காலத்தில், வயது இளம்பெண்ணாக வந்த காலத்தில், ஒரு அவள் இயற்கையை நாடி அங்கெங்கு போவது வழக்கம். அப்பொழுது எதிர்பாராத முத்தம், நீ கேள்விப்பட்டிருப்பாய், எதிர்பார்த்த முத்தம் ஒன்று இருக்கிறது என்று அவளுக்கு ஒரு கவிஞன் பேசுவதாக செய்தி கிடைக்கிறது. இவள் அந்த எதிர்பார்த்த முத்தம் என்னதான் இருக்கும் என்ற ஒரு முயற்சியில் இருக்கிறாள். அவள் மங்கை பருவம் எய்திய காரணத்தினால் அவளுக்கு திருமணத்தை பற்றி பெற்றோர் பேசுகிறார்கள். அந்த பெண்ணோ, என்னடா இது எதிர்பார்த்த முத்தம்னா என்னது என்ற ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறாள். இவளுக்கு பெற்றோர் திருமணம் செய்து வைக்காமல் சுயவரம் ஏற்பாடு பண்ணுகிறார்கள். உனக்கு நீ யார் விரும்பினையோ அவனை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று அவளுக்கு திருமண ஏற்பாடாகிறது. திருமணம் செய்து கொள்ளுவதற்கு ஒருவன் முன் வருகிறான், பல பேர் வருகிறார்கள். அவள் தேர்ந்து கொண்ட ஒரு கணவன், ஒரு காதலன், அவன் பேர் முத்தையன். அவளிடம் தன்னுடைய நீண்ட நாள் ஆசையை சொல்லுகிறார். எதிர்பார்த்த முத்தம் என்று ஒரு கவிஞன் சொன்னான், அது கொலையை பற்றிய முத்தம் என்று சொன்னான். அந்த கொலை என்ன கொலை என்று நான் கண்டறிந்து ஆக வேண்டும் என்று சொல்லுகிறார். காதலன் கணவனாகி சுயவரத்தில் தன் கணவனாக தேர்ந்து கொண்டவன், உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம். ஆதலால் உலகம் முழுவதும் போக வேண்டுமானாலும் நான் உன்னுடன் வருகிறேன். நீ சொன்ன அந்த எதிர்பார்த்த முத்தம் எதுவென்று கண்டுபிடிப்போம் என்று சொல்லி ஊர் ஊராக அலைந்து திரிகிறார்கள். அந்த சூழலிலே பல்வேறு முத்தங்களை கண்டுகொள்கிறார்கள். தெருவில் தூங்குகிற ஏழை மக்களுடைய முத்தம், பணக்காரர்களுடைய முத்தம், அதாவது போலித்தனமான முத்தம், இப்படி வெவ்வேறு முத்தங்களை கண்டுகொள்கிறார்கள். திருவிவிலிய பின்னணியில் இருக்கக்கூடிய சில முத்தங்களும் அங்கு வருகின்றன. கடைசியாக எதிர்பார்த்த முத்தம் எது என்பதை கண்டுகொள்கிறார்கள். அதை பற்றித்தான் நான் இந்த நூலில் எழுதியிருக்கிறேன். தந்தை அவர்களே, ஊரும் ஒரு நங்கையும் என்ற அருமையான ஒரு கவிதை, ஒரு சின்னிற கவிதை என்று சொல்லலாம். அது அறம் பேசுகின்ற பறவைகளை பற்றி ஒன்றாக இருக்கிறது. வான்தொட்டு பேசுகின்ற வளமான மரத்தின் மேல் நான் கண்டேன் நயமான நகைக்கின்ற இரு காகம் என்று. காகங்கள் பொதுவாக கரைந்து தன்னுடைய உணவை அடுத்தவர்களுக்கும் அமுதூட்டுகின்ற ஒரு நிலை, ஒரு ஆனந்தமான அந்த நிலை. இந்த ஆனந்த நிலையை நீங்கள் அலங்கரித்திருக்கிறீர்கள் இந்த கவிதையிலே. இதை நீங்கள் சொல்லலாமே. அன்பார்ந்தவர்களே, நாம் வழக்கமாக கடற்கரை பக்கம் போகிறோம், அல்லது எங்கேயாவது பூஞ்சோலை இருக்குதான்னு பார்க்குறோம். எதுக்குன்னு கேட்டால், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண போகிறேன், சற்று ஓய்வாக இருக்க போகிறேன்னு சொல்கிறோம். இயற்கையோடு இருக்கும்போது நமக்கு ஒரு சாந்தமான ஒரு உணர்வு, வளமான ஒரு உணர்வு ஏற்படுது. இந்த புத்தகத்தில், எதிர்பார்த்த முத்தத்தில், முத்தம்மாள் என்ற அந்த பெண்ணு இயற்கையோடு பேசுபவளாக, பறவைகள் விலங்குகளோடு பேசுகின்ற ஒரு உணர்வு அவளுக்கு இருக்கிறது. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த பெண்ணு போய் வான்தொட்டு பேசுகின்ற வளமான மரத்தின் மேல் நான் கண்டேன் நயமான நகைக்கின்ற இரு காகம் அப்படின்னு சொல்லி. அது காகங்கள் நகைக்குமா அப்படின்னா, ஒன்றோட ஒன்று பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இந்த பெண்ணு உத்து பார்க்குறா. பார்க்கும்போது ஆழ்ந்தனல் அன்பு தன்னை அலகுகள் தொட்டு தேய்த்து சூழ்ந்திடும் பாசம் கொட்டி சொரிந்தன முத்தம் என்றே. இந்த முத்தத்தை பற்றி சொல்லிகிட்டு இருக்கும்போதே அந்த பக்கம் மனுஷங்க போகிறாங்க. இந்த காகம் என்ன சொல்லுது, ஏன் நீவீர் எங்கள் நிலையை ஏறிட்டு பார்க்கின்றீராம், தான் வாழ பிறரை ஏய்க்கும் தரங்கெட்டோர் நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த காகம் சொல்லுகிறது. பாருங்க, ஒரு செய்தியை சொல்ல வரும்போது அங்கே சமுதாய நீதி, சமுதாய சூழல் என்ன என்று காட்ட வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். அந்த நிலையில் நீங்கள்லாம் முத்தம் கொடுக்குறீங்கன்னா, முத்தமும் அன்பும் சேர
முன்னிற்பது எங்கள் பாசம். சொத்தை கண்டு அன்றோ நீங்கள் சுடர் அன்பு காட்டுவீர்கள் அப்படின்னு காகம் கேட்குது. சொத்து வசதி எப்படி இருக்குது, படிச்சிருக்கா, இதை பார்த்து தானே நீங்கள் முத்தம் காட்டுவீங்க, முத்தம் கொடுப்பீங்க, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவீங்க. நாங்கள் அப்படி இல்லைங்க, நாங்கள் பாச உணர்வு தான் எங்களுக்கு முதன்மையானது என்று சொல்லி காகங்கள் நகைக்கின்றத செய்தியை சொல்கிறேன். அடுத்து இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? கிளி பேசுது, கிள்ளை என சொல்லி என்னை குழுகுழுக்க வைத்தால் போதும், எழுகின்ற முறையே நீவிர் என் நிறம் கூறி போதல் அப்படின்னு கிளி சொல்லுது. என் நிறத்தை பார்த்து பச்சை கிளின்னு சொல்கிறீங்க, என் நிறத்தை பார்த்து சொல்கிறீங்களே, மனுஷங்க உங்கள் மத்தியில் அவன் கருப்பன் வெள்ளையன்னு சொல்லி நிறத்தை பார்த்து சொல்லிடுறீங்களே, மானிடரில் கருப்பு வெள்ளை மதிப்பதும் அந்த போக்கில், கானிடை இந்த காட்டில் அந்நிலை இல்லை, குடும்பமாய் ஒன்றாய் நாங்கள் என்று சொல்லி பறவைகள் பேசுகின்றன. அதனால என்ன சொல்கிறோம்? விலங்குகள் பறவை கூட்டம் விளங்கிடும் இயற்கையோடு இலங்கு மொழி பேசும் செல்வி இந்நிலவு கண்டு இனித்தாள் அப்படின்னு சொல்கிறேன். எதுக்குன்னா, பாரபட்சம் காட்டுறது, ஏற்றத்தாழ்வுகள் காட்டுவது எல்லாமே மனுஷங்க உங்கள்கிட்ட தாங்க. என்ன கலரில் இருக்கிறான், சொத்து இருக்குதா, வசதி இருக்குதா, அதன் அடிப்படையில் தான் உங்களுடைய காதல் வாழ்க்கையோ முத்தம் கொடுக்கிறதோ அன்பு செய்வதோ அமைகிறது. இங்கே காட்டுக்குள்ள பறவைகள் எங்கள் மத்தியில் அது கிடையாதுங்க, தெரிஞ்சுக்கோங்க என்று சொல்லுகின்ற செய்தியை இந்த ஊரும் ஒரு நங்கையும் என்ற பகுதியில் நான் கொடுத்திருக்கிறேன். மன்னிப்பு வாங்கிய முத்தம் என்ற ஒரு கவிதை. பாவி பெண்ணொருத்தி பதாதிகேசத்தில் பரமனை தொழுவாரே பாதமலர் முத்தமிட்டு பாவி பெண் வரம் பெற்றாள். ஒரு பாவி முத்தம் பெற்று வரம் பெற்றாள் என்று சொல்லி ஒரு அருமையான கவிதை. இந்த கவிதையினுடைய அந்த சாரம், இயேசு சொல்லிய இந்த ஊமையினுடைய சாரம், அந்த உண்மையினுடைய அறச்சூழல்களை எல்லாம் நீங்கள் சொல்லலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த முத்தம்மாள் தன் கணவன் முத்தையனோடு இந்த கொலை செய்யப்படுவதற்கான முத்தம் எது என்று கண்டுபிடிப்பதற்காக ஊர் ஊராக நாடு நாடாக செல்ல ஆரம்பிக்கிறாள். கடைசியாக இயேசு வாழுகின்ற பகுதிக்கு செல்லும் பொழுது அங்கு பாவி பெண் ஒருத்தி இருக்கிறாள். சமுதாயம் பெண்களை ஒரு ஜடப்பொருளாக சொத்தாக கருதி பெண்களுக்கு ஆண்களோடு உள்ள சமத்துவ நிலை கொடுக்கப்படாத அந்த கால சூழலில் இங்கு ஒரு பெண் இயேசுவின் பாதத்தில் விழுந்து அவளுடைய நிலையை எடுத்து சொல்லுகிறாள். ஐயகோ ஆண்டவனே, ஐயா என்னை பாரும், வையகம் காப்போனே, வாயில்லா ஜீவன் நான் என்று சொல்லி தன்னை பற்றி சொல்லுகிறாள். ஒரு பரிசேயன் ஒருவன் இயேசுவை சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டுருந்தப்போ இந்த பெண் தன்னுடைய கண்ணீரால் இயேசுவின் பாதத்தை கழுவி தன் கூந்தலால் அவருடைய பாதத்தை துடைத்து பரிமள தைலம் பூசி இவ்வாறு தன்னுடைய பாவ நிலையை அங்கு சொல்லாமல் சொல்லி ஆண்டவர் இயேசு மன்னிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குகிறார். இயேசு கடவுளுடைய மகன் என்றால், இறைவாக்கினர் என்றால், ஒரு பாவி பெண் தன்னுடைய பாதத்தை தொடுகிறாளே என்று உணர்ந்திருப்பார் என்று அவரை குற்றம் காணுகிறார்கள். ஆனால் மனமுருகி மனம் வருந்தி இயேசு கடவுளுடைய மகன் என்பதை உணர்ந்து அவரால் தான் மன்னிப்பு இந்த உலகத்திற்கு உண்டு என்பதை தெரிந்தவளாக மன்னிப்பு கேட்கிறாள். ஆதலால் இயேசுடைய பாதத்தை அவள் முத்தமிட்டு அதன் வழியாக இயேசுனுடைய இரக்கத்தை ஆசிகளை பெறுகின்ற முத்தம் மன்னிப்பு பெறும் முத்தமாக விளங்குகிறது. இந்த முத்தம்மாள் முத்தையன் ஆகிய இரண்டு பேரும் இந்த காட்சியை அவர்கள் செல்லுகின்ற போக்கிலே ஒரு சூழலில் காணுகிறார்கள். அது ஒரு பகுதியாக மன்னிப்பு பெற்ற முத்தம் என்ற குறிப்பாக நான் சொல்லியிருக்கிறேன். ஊதாரி மைந்தனை விவிலியம் நமக்கு சொல்கிறது. நீங்கள் ஊதாரி தந்தையை இங்கு சொல்லுகிறீர்கள். தந்தையின் தவிப்பு முத்தம் என்ற ஒரு தலைப்பில் எழுதியிருக்கிறீர்கள். அந்த தவிப்பு, அந்த முத்தத்தினுடைய மொத்த அர்த்தத்தை சொல்லுங்களேன்.
எதிர்பார்த்த முத்தம் நூலிலே தந்தையின் தவிப்பு முத்தம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. இந்த முத்தம்மாள் முத்தையன் ஆகிய 2 பேரும் கொலை செய்யப்பட்ட முத்தம் எது என்பதை கண்டுபிடிப்பதற்காக ஊர் ஊராக திரியும் பொழுது ஒரு ஊரிலே ஒரு தந்தை மிக ஆவலோடு தன் மகனை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். பல நாட்களாக காத்திருக்கிறார், பல மாதங்களாக காத்திருக்கிறார். என்ன என்று பார்த்தால், நம்ம திருவிவிலியத்தில் லூக்காஸ் நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில் தொடக்க பகுதியில் பார்ப்போம். ஊதாரி மைந்தன் என்று சொல்லுவோம். பிற சபைகளிலே கெட்ட குமாரன் என்று சொல்லுவார்கள். இந்த பையன் அப்பாட்ட சொத்தை வாங்கிட்டு போய் எல்லாத்தையும் விரயமாக்குகிறான். வாழ்க்கை வீணாக போகிறது. ஆனால் அவன் தவித்து போய்விடுகிறான். என்னுடைய தந்தையினுடைய வீட்டில் எவ்வளோ வேலைக்காரங்க இருக்கிறாங்க, எவ்வளோ வசதியோடு இருக்கிறாங்க, நான் சாப்பாட்டுக்கு இல்லாமல் பண்டிகைகளுக்கு போடுற சாப்பாடு கூட இல்லாமல் தவிக்கிறேன்னு நினச்சி திரும்பி போகிறான். இந்த தந்தை ஊதாரி தந்தை என்று சொல்லலாம். காரணம், பையன் எப்படி சொத்து மற்றதெல்லாம் காலி பண்ணுறானோ அது மாதிரி இந்த தந்தை ஊதாரி தந்தை போல் என்ன செய்கிறாரு, தன்னுடைய அன்பை கொட்டி 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 நாசமாக்குறார். இந்த பையன் எப்பயாவது திரும்ப வந்துட மாட்டானா வரமாட்டானான்னு என்று சொல்லி காத்திருக்கிறார். ஆனால் இந்த மகன் மனம் திருந்தி வருகிறான். பெருகி வந்த அன்பாலே பேதை மகன் அவனை இறுகத் தழுவியே இதமாக முத்தம் ஈந்தார். அந்த தந்தை பல நாட்கள் பல மாதங்கள் காத்திருந்து கடைசியாக அந்த மகனுக்கு பேரன்பு முத்தமாக கொடுக்கிறார். அப்போ தவிப்பு முத்தம் ஏன் கொடுத்தன்னா, அவர் சாப்பிடலை, தூங்கலை, பல நாட்கள் காத்திருக்கிறார், முழிச்சிருக்கிறார், என்னைக்கு என் பையன் வருவான்னு வழிமேல் விழி வைத்து தன் மகனுக்காக காத்திருக்கிறார். அந்த தவிப்பு கடைசியாக அவனை இறுக தழுவி முத்தம் கொடுக்கின்ற அந்த முத்தத்தில் அவருடைய தவிப்பு முழுவதும் அடங்கி போய்விடுகிறது. அதனால தான் தந்தையின் தவிப்பு முத்தம் என்று கொடுத்து முத்தம்மாள் முத்தையன் இந்த காட்சியை பார்க்கிறார்கள். முத்தம்மாள் முத்தையன் முகமலர்ச்சி கொண்டே செத்து வந்த ஊதாரி செம்மையுற வாழ்த்தி நின்றார். நான் அப்படி இந்த சாப்டர் இந்த இயலை முடிக்கிறேன். காரணம் என்னன்னு தெரியுமா? அடடா, வெவ்வேறு வகையான முத்தங்களை பார்த்தோம். இங்கே இந்த தந்தையினுடைய தவிப்பில் கடைசியாக தந்தையின் தவிப்பு முத்தம் அந்த மகனுக்கு எவ்வளவு இதமாக இருக்கிறது பாருங்க. அதனால் நீ நல்லா இருப்பா என்று சொல்லி முத்தம்மாளும் முத்தையனும் வாழ்த்துகின்ற நிலையில் இந்த பகுதி முடிவடைகிறது. எந்த ஒரு முத்தமும் ஒரு அடையாளத்தை தருகிறது. ஆனால் யூதாஸ் கொடுத்த முத்தம் அது பிறரை விலை பேசுகின்ற ஒன்றாக, ஒரு துரோகத்தின் அடையாளமாக இருக்கிறது. இந்த துரோகத்தின் அடையாளத்தை எப்படி இயேசு பெற்று அதை ஒரு விடுதலையின் சின்னமாக எப்படி உயர்த்தினார், இதை கவிதையாக்கி இருக்கிறீர்கள். அந்த கவிதையினுடைய அந்த சாரத்தை சொல்லலாம். இந்த எதிர்பார்த்த முத்தம் நூலிலே நான் இறுதியாக முடிக்கும் பொழுது எதிர்பார்த்த முத்தம் என்றே தலைப்பு கொடுத்திருக்கிறேன். எல்லாரும் என்கிட்ட கேட்ட கேள்வி, என்னங்க எதிர்பார்த்த முத்தம்னு கொடுத்துருக்குறீங்க, இந்த எதிர்பார்த்த முத்தம் எதை பற்றிங்க அப்படின்னு சொன்னப்போ தான் இயேசு யூதாசனுடைய முத்தத்தை எதிர்பார்த்தார் அப்படிங்கிற செய்தி தான் நான் இறுதியாக சொல்ல வந்த செய்தி. இதில் எதிர்பார்த்த முத்தம் என எடுத்துரைக்கும் மணிவளனே, எதிர்பார்த்த முத்தம் ஒன்றும் இயேசு கூறவில்லை என எதிர்நோக்கி என்னிடமே ஏவுவினா தொடுப்போரே, புதிர் இல்லை இங்கேதான், புகந்திடுவேன் அங்கேதான், சதித்திட்டம் தீட்டியும் சகல துன்பம் ஊட்டியும் அதிபதியாக நிற்பார் ஆண்டவனும் உரைத்தாரே, பாடுகளும் பல பழியும் பட வேண்டும் என்பதே பார்ப்புகழ் இயேசுதாமே எதிர்பார்த்த முத்தம் காணீர் என்று சொல்லி முடித்திருக்கிறேன். நம்முடைய மீட்பின் வரலாற்று செய்தியிலே ஆண்டவர் இயேசு மனப்பூர்வமாக பாடுகள், வேதனைகள், துன்பங்கள், சிலுவைச் சாவை ஏற்றுக்கொண்டார். அதற்கு இந்த யூதாசனுடைய முத்தம் அங்கு ஒரு காரணமாக, முக்கிய காரணமாக இருக்கிறது. அந்த முத்தத்தை இயேசு எதிர்பார்த்தார். அதனால்தான் அந்த யூதாசனுடைய முத்தத்தை இயேசு எதிர்பார்த்ததை அடிப்படையாக வைத்து எதிர்பார்த்த முத்தம் என்ற நூலை நான் எழுதியிருக்கிறேன். அன்பர்களே,
இயேசு கடல் மீது நடந்து இரவு வேளையில் சீடர்கள் படகில் சென்று கொண்டிருந்த போது அங்கு கடல் மீது நடந்து செல்கின்றார். சீடர்கள் அஞ்சும் பொழுது நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொல்லுகின்ற குறிப்பையும், யோவான் நற்செய்தியிலே இயேசுவை கைது செய்ய வரும் பொழுது நாசரேத்து ஊரை இயேசுவை தேடுகிறோம் என்று சொன்னபோது நான் தான் என்று சொல்லுகின்ற நிகழ்ச்சியை அடிப்படையாக வைத்தும், அரசர், இறைவாக்கினர், இறைவன் என்ற கருத்தையை, பிரீஸ்ட், ப்ராஃபட், கிங் என்ற அடிப்படையை வைத்து நான் தான் என்ற நூலை எழுதியிருக்கிறேன். அடுத்ததாக வேதநாயக சாஸ்திரியார் 1800ஆம் ஆண்டு பெத்லஹேம் குறவஞ்சி என்று எழுதியிருக்கிறார். அது வடமொழியோடு நீண்ட நூலாக இருக்கிற காரணத்தினால் நடிப்பதற்காக இந்த காலத்திலே என்னிடம் வேற நூல் எழுத சொன்னார்கள். 50 நிமிடத்திற்குள்ளே அரங்கேற்றம் செய்யப்பட்டு நடிக்கப்பெற்ற நூல் புதிய பெத்லஹேம் குறவஞ்சி என்பது என்னுடைய அடுத்த நூலாக இருக்கிறது. நம்முடைய ஊதாரி மைந்தன், ஊதாரி பிள்ளை பற்றி லூக் நற்செய்தியில் பற்றி நான் ஊதாரி பிள்ளை விலாசம் என்ற நூல் வெளியிட்டிருக்கிறேன். அடுத்ததாக நம்ம புது கவிதைகள் இந்த காலத்தில் நிறைய பேர் எழுதுகிறார்கள். தமிழ் புது கவிதைகளில் கிறித்தவ விழுமியங்கள், கிறிஸ்டியன் வேல்யூஸ் இன் தமிழ் மாடர்ன் போயட்ரி என்ற ஒரு நூலை போட்டிருக்கிறேன். உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கிறிஸ்தவ ஆய்வு மையத்திலிருந்து ஓலைச்சுவடிகளும் பழங்கால நூல்களையும் நம்ம கிறிஸ்தவ தமிழ் இலக்கியங்களை பாதுகாப்பதற்காக எடுத்து அச்சடிக்கிறேன். அதில் 1882 உள்ள ஒரு நூல் இது, அச்சிஷ்ட சவேரியார் காவியம். அச்சிஷ்டங்கிறது அந்த காலத்தில் உள்ள புனிதன்னு சொல்கிறதுக்காக உள்ளது, தூயவர்னு இந்த காலத்தில் சொல்கிறோம். நூல் ஒரிஜினல் நூல், மூல நூல் எப்படி இருக்கோ அது அப்படியே அச்சிஷ்ட சவேரியார் காவியம் என்ற நூலை நான் இப்போ வெளியிட்டிருக்கிறேன். மிக அண்மையில் இந்த நூல் வெளியிட்டிருக்கிறேன். புனித அலெக்சிஸ் என்பவர் ஒரு புனிதர். அவரை பற்றி 19ஆம் நூற்றாண்டில் ஸ்ரீ பகார்த்த விலாசம் என்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறார்கள். விலாசம் என்பது ஒரு நாடக வகை, சவிடு என்பது ஒரு நாடக வகை, சபா அப்படிங்கிறது ஒரு நாடக வகை, வாசகப்பா அப்படிங்கிறது ஒரு தமிழ் நாடக வகை. இவை போக ஓலைச்சுவடியிலிருந்து வாசித்து எழுதப்பட்ட சில நூல்கள் இருக்கின்றன. அந்த நூல்களில் ஞான சௌந்தரி அம்மாள் நாடக அலங்கார சபா என்ற ஒரு நூல், புனித கனுகுந்தம்மாள் நாடகம் என்ற ஒரு நூல், அதே போல இன்னொரு நூல் புனித அலேசியார் நாடகம் என்ற வேறு சில நூல்களும், கிறித்தவ ஆய்வு வரலாறு என்ற கிறித்தவ இலக்கிய வரலாறு என்ற ஒரு நூலும் போட்டிருக்கிறோம். இப்படி கிறிஸ்தவ ஆய்வு மையத்திலிருந்து நான் நம்முடைய கிறிஸ்தவ இலக்கியங்கள் ஓலைச்சுவடிகளில், பழைய ஆய்வுகளில், பழைய மேனுஸ்கிரிப்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய கையெழுத்து படிகள் இருந்தால் அவற்றையெல்லாம் பாதுகாத்து முதல்ல சேகரிக்கிறது, பராமரிக்கிறது, ஆய்வுக்கு உட்படுத்துவது, மாணவர்களுக்கு இந்த நூல்களை கிடைக்கும்படி செய்வது, இத்தகைய பணியை திருச்சி தூய வளனார் கல்லூரியிலே கிறிஸ்தவ ஆய்வு மையத்தின் நிறுவனர் இயக்குனர் என்ற முறையிலே அதை செய்து கொண்டிருக்கிறேன் என்ற செய்தியை உங்களுக்கு சொல்லி, கிறிஸ்தவ இலக்கியங்களை பாதுகாப்பதற்கு உங்களுடைய பங்களிப்பு மிகவும் தேவை, உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, மாதா டிவி புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சியிலே உங்களை சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சியோடு உங்களுக்கு வணக்கமும் நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம்.